தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இட்லி கடை படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இட்லி கடை இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலே ஒரு கிராமத்து வாழ்வியல். இட்லி கடைன்னோனே நமக்கு ஏற்கனவே தனுஷோட முந்தைய 2 படங்களும் வந்து சுமாரா போச்சு. நல்லாவும் இருந்தது. பிசினஸ் ரீதியா. ஆனா இந்த படத்துல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இட்லி கடை ஒரு இட்லி கடை தான் இவர் வச்சிருப்பாரு அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஆனா அதே மாரி பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரண் 7 இயர்ஸ்னா இந்த படத்துல வந்து ஒரு இட்லி கடை ஒரு கிராமத்துல வச்சிருக்காரு. அவங்களுக்கு வந்து ஒய்ஃபா வந்து கீதா கைலாசம். அவங்க தான் வந்து ஒய்ஃபா வராங்க. இவங்களுக்கு ஒரு மகனா பார்த்தீங்கன்னா, தனுஷ் தான். சின்ன வயசுல அப்பா கூட ஒரு இட்லி கடை. ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்து, மனுஷன் குளிச்சுட்டு, பட்டைய போட்டு, அவர் கோயிலுக்கு போல. கடைக்கு போறப்பயே ஒரு தெய்வீகமா ஒரு கோயிலுக்கு போயிட்டு, கடவுள வணங்கிட்டு, அந்த இட்லி சுடுற ஆரம்பம் எப்படி தெரியுமா இருக்கு? அவ்ளோ அருமையா, அழகா இருக்கு. அந்த இட்லியோட டேஸ்ட்டும் ஏன்னா, அவரு எப்படி பட்டைய போட்டு ஒரு மங்களகரமா இருக்கிற ராஜ்கிரண், அதே மாரி அந்த இட்லியும் மங்களகரமா அந்த ஊரு முழுக்க இந்த சிவனேசன் இட்லி கடைன்னா அவ்ளோ டேஸ்ட்டுப்பா! அவ்ளோ அருமையா பண்ணுவாருப்பா! அவர் மனச போல இட்லியும் அப்படி இருக்குமான்னு சொல்லி அந்த ஊர்ல அவ்ளோ ஃபேமஸா அ ராஜ்கிரண் இருக்காரு. நல்ல மனிதர். அகிம்சை வழியில ஏன்னா சண்டை சச்சரவுலாம் என்னைக்குமே தீர்வு இருக்காது. நம்ம அகிம்சை தான், அமைதி தான் வந்து என்னைக்குமே ஒரு தீர்வான விஷயமா இருக்குன்றத, அ ஒரு நல்ல ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் வாழ்வான் இல்லையா? அந்த மாரி வாழ்றாரு. அது சின்ன வயசுல பார்த்து பார்த்து தனுஷு அப்பா மேல எப்பவுமே நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல இருக்கிறப்ப அப்பா தான் நமக்கு வந்து ஒரு ஒரு சூப்பர்மேனா தெரிவாரு. அந்த மாரி தனுஷ்க்கு ஒரு சூப்பர்மேனா ராஜ்கிரண் இருக்காரு. கீதா கைலாஷ் ஒரு நல்ல அம்மாவா இருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்ம வளர்ந்து வளர்ந்து அப்பா பேச்சு கேட்க மாட்டோம், அம்மா பேச்சு கேட்க மாட்டோம். நான் வெளியூர்ல போய் படிக்கிறேன்ப்பான்னு சொல்லுவோம். வெளியூர்ல போய் நான் வேலை செய்றேன்பான்னுவோம். ஏன்டா டேய் கிராமம்டா இருக்கு, நம்ம விவசாயம்டா. ஏன் எங்க அப்பாவே எனக்கு சொல்லியிருக்காரு. "டேய் நமக்கு எவ்வளோ பெரிய விவசாய நிலம் இருக்குடா. அதுல" ஏன்னா நான் எங்க அப்பா ஏர் ஓட்டுறப்பலாம் நான் கூட இருந்திருக்கேன். எங்க நிலத்துல வந்து தண்ணி பாய்ச்சறப்பலாம் மீன் புடிச்சிருக்கேன். அப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய விட்டுட்டு நான் சென்னைக்கு மறுபடியும் போறேன் அப்படின்னு நானே சொன்னேன். அதே மாரி தான் தனுஷும். குண்டு சட்டில எத்தன நாளைக்கு குதிரை ஓட்ட முடியும்பா? நானும் போய் பெரிய ஆள் ஆவானவா? அப்புறம் பக்கத்து ஊர்ல அந்த பையன் இப்படி போயிட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் இந்த பையன் வெளியூர் போயிட்டான், வெளிநாடு போயிட்டான். அவன்லாம் பாரு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், Yamaha வாங்கிட்டான். நான்லாம் எதுவுமே இல்லாம இருக்கேன். கொஞ்சம் கூட விவசாய நிலத்திலேயே சுத்தணுமா அப்படின்னு நான்லாம் வந்து கோவப்பட்டு பேசியிருக்கேன். அதே மாரி இந்த படத்துல நம்ம வாழ்வியல, நம்ம கிராமத்தோட வாழ்வியல மறந்து, மண் வாசனைய மறந்து, வெளிநாடு போற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு சவுக்கடியா இருக்கும். அந்த மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவ்ளோ அழகா, நேர்த்தியா, கோர்வையா தனுஷ் வந்து கொண்டு போயிருக்காரு. ராஜ்கிரனுடைய வாழ்வியலும், தனுஷுடைய வாழ்வியலும் அவ்ளோ அருமையா இருந்தது. இப்படியாப்பட்ட தனுஷ் ஒரு கட்டத்துக்கு மேல படிச்சு பெரிய ஆளாகி, ஒரு பாங்காங்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாங்காக்ல பெரிய ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் அ ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு. அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யராஜ் தான். அவரோட பையன் பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் தான். அவருக்கு ஒரு மகள் ஷாலினி பாண்டியா அவங்க தான் அவங்களுடைய மகள். தனுஷுடைய திறமை, டேலண்ட்ட பார்த்துட்டு சத்யராஜ், "நமக்கு இந்த மாரி ஒரு வேலைக்காரன் வேணும்டா" அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சிருக்காரு. ஒரு கிராமத்த மறந்துட்டு இவருக்கு பெரிய கார் இருக்கும், பங்களா இருக்கும், வசதி இருக்கு. தட்டுனா 4 பேர் கூட வராங்க, பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. எல்லா வசதியும் இருக்கு. ஆனா தனுஷ்க்கு ஏதோ ஒரு உறுத்திட்டே இருக்கும். அந்த வாழ்வியல், அந்த அப்பா, அம்மா, அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு சுதந்திரம் அப்படி இல்லாம ஒரு கட்டி போட்ட மாரியே இருக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா, பெரிய செஃப் ஆயிடுறாரு. அவரு தான் டேலண்டான செஃப். உலக இன்டர்நேஷனல் எல்லா ஹோட்டலுக்குமே இவரு தான் வந்து பெரிய ஆளா அங்க தெரிவாரு. அந்த தனுஷ் கூட வச்சுக்கோங்க. ஷாலினி பாண்டே தன் மகளே வந்து தனுஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாரு. கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு அப்போ ராஜ்கிரண் அப்பா தவறிட்டேன்னு ஒரு ஃபோன் வருது. ஓடி வராரு. ஓடி வந்தோனே அந்த ஃபீலிங் ஆரம்பிக்குது. ஊர்ல பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனி அந்த ஊர்க்காரர் இருக்காரு. அந்த ஊர் போலீஸா நம்ம பார்த்திபன் இருக்காரு. அந்த பக்கத்து வீட்டுங்க ஒரு பொண்ணா வந்து நித்யா மேனன் இருக்காங்க. அவங்க எப்பவுமே அவங்க வீட்ல வந்து ஒரு வேலை செஞ்சுன்னு, ஒரு சொந்த பொண்ணு மாரியே பார்த்துக்கிறாரு. இப்படி இருக்கிற ஊர்ல வந்து பார்த்தோம்னா, அந்த மறந்து போன அவரு காலேஜ் படிச்சு சின்ன வயசுலேருந்து வளர்ந்த அந்த மறந்து போன அந்த ஊரு, அந்த அந்த நிலம், அந்த இட்லி கடை, அவங்க அப்பா வாழ்ந்த வாழ்வியல பார்த்து மறுபடியும் பிரமிச்சு போய், அவரு அங்கேயே தங்குறாரு. ஊர்ல ஊருக்கு போனேன். அ அ பொண்ணு மாப்பிள்ளைக்காக காத்திருந்த சத்யராஜ், அந்த பக்கம் அருண் விஜய் ஏற்கனவே அருண் விஜய்க்கும் அவருக்கும் ஆவாது. என் பிச்சைக்கார பையனுக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய சொத்த தூக்கி குடுக்குறியேப்பான்னு அருண் விஜய்க்கு ஒரு கோவம் இருந்தது. ஷாலினி பாண்டே, அருண் விஜய் எல்லாம் மறுபடியும் ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்து தனுஷ கூப்பிடுறாங்க. போனாரா இல்லையா? அந்த வாழ்வியல் இட்லி கடை இங்கேயே வந்து அப்பாவோட இட்லி கடைய மறுபடியும் அந்த ஊருக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவ்ளோ அழகா நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நான் சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா? அப்படியே கண்ணு முன்னாடியே நம்ம வாழ்வியல காமிச்ச மாரி இருந்தது. அவ்ளோ அழகாவும், நேர்த்தியாவும் கிராமத்தில போய் நம்மளே ஒரு வாழ்ந்த மாரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நானும் எவ்வளவோ இட்லி கடை எங்க ஊருக்கு அப்பலாம் நான்லாம் சின்ன வயசுல போய் நெறைய இட்லி கடை சாப்பிட்டுருக்கேன். அந்த மாரி ஒரு இட்லி கடைய நானும் பார்த்துருக்கேன், பழகியிருக்கேன். அதெல்லாம் நம்ம கண் முன்னாடியே நேர்த்தியாவும், நேர்மையாவும் கொண்டு வந்த தனுஷுக்கு மிகப்பெரிய பாராட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. நானே சில இடத்துல கண்ணு கலங்குனேன். அந்த அளவுக்கு சென்டிமென்ட்டான சீனு ரொம்ப கத்தி, "ஐயோ! அப்பா" ராஜ்கிரண் இறந்துருவாரு. "ஐயோ! அப்பா போயிட்டேப்பான்னு" கத்துற சீன்லாம் கிடையாது.
அம்மா இறந்துருவாங்க. ஐய்யயோ! அம்மா போயிட்டு அந்த கத்துற சீன் எதுவுமே இருக்காது. ஒரு இயக்குனர் வந்து எங்க வந்து வெற்றி அடைவான்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல வந்து அந்த சீன்ல காட்டணும். கத்தி, கலவரம் பண்ணாம, அந்த எமோஷனல அழகா அந்த சீன்ல காட்டி நம்ம மனசுல இறக்குறத பத்தி அதுதான் ஒரு உண்மையான இயக்குனர். அந்த உண்மையான இயக்குனரா தனுஷ் வந்து அத சூப்பர் நேர்த்தியா அந்த ராஜ்கிரண் இறந்தப்போ, அதுக்கு மறுநாள் அவங்க அம்மா இறக்குறப்போ, அதோடைய நேர்த்தியான அந்த எமோஷனல் நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. நமக்கே கண்ணு கலங்கிச்சு பார்க்குறப்போ. அந்த அளவுக்கு நேர்த்தியா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அருண் விஜய் அருண் விஜய் வரப்போ, அருண் விஜய்க்கும் தனுஷ்க்கு ஒரு ஃபைட் இருக்கும். வேற லெவல் ஃபைட் அது. அது செகண்ட் ஹாஃப் கரெக்ட்டா முடியிறப்ப அந்த ஃபைட் வரும். அதுவும் ரொம்ப நேர்த்தியாவும் நல்லா இருந்தது. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப நான் இவ்ளோ பாராட்டுனதுக்கு அப்புறம், அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்தீங்கன்னா, அட பாவி! தனுஷே இது நியாயமா? செகண்ட் ஹாஃப் இப்படி கொலை பண்ணி குத்து உயிரா, கொலை உயிரா இட்லிய வெந்து வேகாம நொந்து நூலாக்கிட்டியே! அப்படின்னு நமக்கு தோணுச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி சொல்றது? 5 ஸ்டார் ஹோட்டல், சத்யராஜ் இவ்வளோ பெரிய ஆளு, அருண் விஜய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ கேம்பிளிங் போலீஸ் அவ்வளோ பவரே அவன் கையில இருக்கு. அ அதுக்கப்புறம் ஊருக்கு வரானுங்க. ஊருக்கு வந்து ஏதாவது இவன நாசம் பண்ண போறாங்க. அப்படி ஒரு பயங்கர பில்டப் குடுத்துட்டு அப்படியே தனுஷ் பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்பா, அம்மா சென்டிமென்ட்டு புளியுறது, நெஞ்சு நக்கறது, அழுவுறது, அப்படியே வந்து இவ்ளோ ஃபீலிங் அவ்ளோ கனத்த ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு, அப்படியே தூக்கி செகண்ட் ஹாஃப்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து 2 பிட்ச் போட்ட மாரி போட்டு, சீனா பண்ணி வச்சுட்டு, எமோஷனல் கனெக்ட் ஆகல செகண்ட் ஹாஃப்ல. பிளாட்டா இருக்கு. கிளைமாக்ஸ் சரியா முடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சு போச்சு. இவனுங்க இத தான் பண்ண போறானுங்க, ஏதோ பண்ண போறானுங்க அப்படின்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ணாம சுட்டுட்டுன்றது ஏன் அந்த சீன் வந்ததுன்னே தெரியல. திருப்பி ஹாஸ்பிட்டல் போறதில சம்மந்தம் இல்லாமயே ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகாமயே எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து கடைசி இட்லி கடைய கொடுத்தது அதில ஒரு திருப்தியா வருதும். இதோ எத்தினி படத்துலயா கடைய கொளுத்திங்க, வீட கொளுத்திங்க இதெல்லாம் பார்த்து, பார்த்து நமக்கு சலிச்சு போன சீன் ஆச்சே. இதில எதுவுமே கனெக்ட் ஆகலையே. அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்பா ஒரு 2 அடிச்சோனே திருந்துருது. ஐயோ! செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பிளாட்டா ஒரு சுறுசுறுப்பும் இல்லாம, விறுவிறுப்பு இல்லாம, ஒரு ரசிக்கிற மாரி இல்லாம, சுத்தமா தனுஷ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தனுஷ் டைரக்ஷன் எப்படி பாராட்டுனனோ, அதே மாரி செகண்ட் ஹாஃப்ல தனுஷ் டைரக்ஷன்ல சொதப்பு அதான் சொன்னேனே, இட்லி அவ்வளோ சூப்பரா இருந்தது. அப்போ வடைய மெது மெதுப்பா குஸ்பு இட்லி மாரி இருந்தது. இப்படி பார்த்தா வெறுத்து இட்லி மாரி இருந்தது இந்த செகண்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் நமக்கு மோசம் பண்ணிட்டாரு. சுத்தமா நல்லா இல்ல. அதே சீன் தான் திருப்பி அவன் வர்றது, பார்க்கறது, திருப்பி இன்னொரு ஃபைட் இவரு அடி வாங்குறது, அங்கேயும் அடி வாங்குறது. அப்புறம் சம்மந்தம் இல்லாம சமுத்திரக்கனி ஊர்ல அவ்வளோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சும்மா வெத்து வேட்டா வந்து போவாரு. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சீன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி கத்தி எடுத்துட்டு வரதும், அவங்க தான் லவ் பண்றாங்க, ஊரே பார்த்துச்சு, அவங்க தான் ஒண்ணா இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து 9ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ்லேருந்து ஒண்ணா படிச்சவங்க, லவ் பண்றாங்கன்னு நமக்கே தெரியும். சீன்லயே தெரிஞ்சு போச்சு. சமுத்திரக்கனி தெரியாதா? திருப்பி வந்து கத்தி எடுத்துன்னு வர்றது, சம்மந்தம் இல்லாம அது ஒரு சீன். அப்புறம் பார்த்திபன் நச்சுன்னு ஒரு சீன் இருக்கும். என்னன்னா, அந்த இட்லி கடை காலி பண்ணி சொல்லுவாங்க. காலி பண்றதுக்கு பதிலா அந்த இட்லி கடைய அவர் மீட்டு குடுப்பாரு. அந்த சீன வெறுமனமே அப்படியே விட்டுட்டாங்க. அந்த மாரி ஒரு 2 சீன பார்த்திபன் கிளைமாக்ஸ்ல சூப்பரா யூஸ் பண்ணியிருக்கலாமே! பார்த்திபன் எவ்வளோ பெரிய நடிகர். அதே மாரி சமுத்திரக்கனி எவ்வளோ பெரிய நடிகர். அவர்களாம் யூஸ் பண்ணியிருக்கலாமே! வெத்து வேட்டா பண்ணிட்டாங்க. ஆனா இந்த படத்துல கீதா கைலாசம் சூப்பர். ராஜ்கிரண் வேற லெவல். தனுஷ் சூப்பர் ஆக்டிங். நித்யமேனன் வேற லெவல் ஆக்டிங். இத தவிர மத்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம தனுஷ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அருண் விஜய்க்கு அவ்ளோ கிரிப்பான ரோல் குடுத்துட்டு, செகண்ட் ஹாஃப்ல ஏன் அவர வேஸ்ட் பண்ணீங்க? வெத்து வெட்டு அடி வாங்கிட்டு போய் திருப்பி அடிக்கிறதும், மொக்க டயலாக் பேசிட்டு இருக்கிறதும், சத்யராஜ் இவரும் பேசுறதும் அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டா இருந்தது. ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சு, ஒரு கிராமத்தெல்லாம் நெனச்சா எப்படியெல்லாம் கிராமத்தான் போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல பேங்காக்ல வேலை செய்ய தெரியுதுல்ல. ஒரு கிளைமாக்ஸ்ல இருந்து இவங்கலாம் எப்படி டீல் பண்ண தெரிஞ்சு, கிளைமாக்ஸ்ல முடிச்சிருந்தா படம் வந்து இன்னைக்கு டான் பிக்சர்ஸ் வந்து 100 கோடி, 200 கோடி சம்பாதிச்சிருக்குல்ல. இப்படி தனுஷ் மோசம் பண்ணிட்டார் செகண்ட் ஹாஃப்ல. மத்தபடி ஜிவி பிரகாஷோட மியூசிக் வேற லெவல். ஆர்ஆர் மியூசிக் சாங் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த திருவிழா சாங் சம்மந்தம் இல்லாம வந்தது. அதுதான் ஒண்ணு இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. ஆனா சம்மந்தம் இல்லாம அந்த மாரி பாட்டு ஏதோ வந்தது. ஆனா ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மிக்க பலம். நல்லா பண்ணியிருந்தாரு. ஒளிப்பதிவு கிரண் கௌசிக் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்ளோ மெச்சூரான ஒளிப்பதிவு. செகண்ட் ஹாஃப்லயும் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல கதை தான் சரியில்ல. ஆனா ஒளிப்பதிவுலாம் சூப்பரா இருந்தது. கிரண் கௌசிக்கோடைய ஒளிப்பதிவு சூப்பர். தனுஷ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இட்லிய நம்ம சுட சுட வேக வச்சு, சும்மா அப்படியே பதமா குடுத்தாரு. செகண்ட் ஹாஃப்ல அரை வேக்காடா குடுத்துட்டு, இப்படி சாப்பிட விடாம பண்ணிட்டீங்களே! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.